பிப்ரவரி எண்ட்ல பிப்ரவரி மாசத்தினுடைய நடுவுல வந்து மத்திய அரசு ஒரு கூட்டம் கூட்டுச்சு. கரோனா ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு, நீங்க சித்த மருத்துவத்துல என்ன பண்ண போறீங்க, ஏதாவது தயாரா இருக்கீங்களான்னு எங்களுடைய ஆயுஷ் துறை பேசினாங்க. அப்ப நாங்க எல்லாம் யோசிச்சு பார்த்தோம். ஏன்னா கரோனா அப்படிங்கிற வைரஸை பத்தி சித்த மருத்துவத்துக்கு தெரியாது. இந்த வைரஸினுடைய ஸ்பைக் இப்படி எல்லாம் இருக்கும், இது வந்து MERS சார்ஸினுடைய நீட்சியா வந்திருக்கு அப்படிலாம் வந்து எங்களுடைய அறிவியலுடைய பார்வையில அப்படி தெரியாது. ஆனா இது COVID-19 என பெயரிட்டு உலக சுகாதார நிறுவனம் இதனுடைய என்ன குறிகுணங்கள் இருக்குமோ ஒரு லிஸ்ட் அவங்க எடுத்தாங்க. COVID-19 குறிகுணங்கள்: காய்ச்சல் அடிக்கும், சுரம் வரும், மேலெல்லாம் வலி இருக்கும், தொண்டையில ஒரு அழற்சி இருக்கும், ஒரு சின்ன மூச்சிறைப்பு முதலில் துவங்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சுவாசம் முட்டல் வரும், சுவையெல்லாம் தெரியாத ஒரு மூக்கிலையும் மனம் தெரியாது, வாயில் சுவை தெரியாது, இப்படியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடியதை தான் நாங்க வந்து COVID-19 அப்படின்னு பெயர் விட்டுருக்கிறோம். SARS-CoV-2 அப்படிங்கிற ஒரு வைரஸ் காரணமாக இது ஏற்படுவதாக கொடுத்துட்டு போன அந்த பிப்ரவரி மாசத்துல இறுதியில மார்ச்ல தெரிய ஆரம்பிச்சு. அப்போ சித்த மருத்துவத்தில் இதே மாதிரியான நோய்கள் ஏதாவது அன்னைக்கு சொல்லியிருக்காங்களான்னு தேடும் போது யூகி வைத்திய சிந்தாமணி என்கிற ஒரு நூல், எங்களுடைய ஒரு மிக மிக எப்படி நவீன மருத்துவத்துல ஒரு டேவிட்சன், ஹாரிசன் அப்படின்னு ஒரு முக்கியமான புத்தகங்கள் இருக்கிறதோ அது மாதிரி யூகி வைத்திய சிந்தாமணி சித்த மருத்துவத்துக்கான ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அந்த நூல்ல சுரங்கள் 64 வகை சுரங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதுல ஒரு சுரம் கபசுரம் என்கிற தலைப்பின் கீழே. அந்த கபசுரம் அப்படின்னா நாங்க இவ்வளவு நாள் புரிந்து கொண்டிருந்தது, அந்த கபசுரத்தை படிக்கும் போதெல்லாம் நாங்க கல்லூரி காலத்திலே அந்த பாடம் படிக்கிறோம். கபசுரம் அப்படிங்கிறது ஒரு நிமோனைட்டிஸ் இல்லைன்னா நிமோனிக் ஃபீவர், அது மேபி வைரல் நிமோனியா ஆர் பாக்டீரியல் நிமோனியா அப்படின்னு நினைச்சேதான் நாங்க அதை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்வோம். ஏன்னா அந்த அந்த கபசுரத்திற்கு கீழே என்ன குறிகுணங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா, இப்ப என்ன COVID-19 என்ன இப்ப சொன்னாங்களோ அதுக்கு ஏறத்தாழ ஒத்து வரக்கூடிய 70-80% ஒத்து வரக்கூடிய குறிகுணங்கள்: மூச்சிறைப்பு, உடல் எல்லாம் காய்தல், மேலெல்லாம் வலி, அதோட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த சுவை அறிதலும் மனம் குறைதலும் ரொம்ப குறைந்து போகுங்கிற ஒரு கருத்து ரொம்ப லேட்டரா தான் வந்துச்சு. நவீன அறிவியல்ல வந்து ரொம்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்சாங்க. அதுவும் எழுதியிருக்கிறார்கள். அருசி, சுவையின்மை அப்படிங்கிறதும் இந்த கபசுரத்தில் வந்து முக்கியமான குறிகுணமாக சொல்றாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு வைரஸ் பத்தி தெரியாது. ஆனா அன்றைக்கு இப்படியான ஒரு நோய் கூட்டங்களில் இருப்பதை வந்து கபசுரம்னு பேர் வச்சு அதை சரியா 7 நாள் 8 நாளைக்குள்ள சிகிச்சை செய்யணும். அப்படி சிகிச்சை செய்ய தவறிட்டீங்கன்னா அது அபன்யாச சன்னியாக மாறி மரணம் வரை கொண்டு சென்று விடும். விரைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு நோய்களின் பிரிவாக அன்னைக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அவ்வளவு அழகா அதனுடைய 70-80% பொருந்தி வந்தோன்னு எங்களுக்கு தோணுச்சு. ஏன் நம்ம வந்து இந்த கபசுரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மருந்துகளை அந்த மருந்துகள் இந்த COVID-19 நோயில வந்து பயன்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாமே. உலக சுகாதார நிறுவனம் சொல்லிச்சு, எந்த ஒரு துறையிலும் இதுக்கு மருத்துவம் இல்லை, நவீன மருத்துவர்கள் இதுக்காக வேக்சின்களை கொண்டு வரதுக்கு முயற்சிச்சு வராங்க, மருந்துகளுக்கான ஆய்வுகள் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, பிற வைரஸ்களுக்கு பயன்படுத்திட்டு வரக்கூடிய நவீன மருந்துகளை பரீட்சார்த்த முறையில நீங்க உலகமெங்கும் பயன்படுத்துங்க அப்படின்னு WHO மியூரி அப்படின்னு ஒண்ணு நீங்க இணையத்துல தேடிங்கன்னா தெரியும், MEURI. அந்த மியூரிங்கிறது எப்படின்னா எபோலா சமயத்துலதான் அதை வெளியிட்டாங்க. அதாவது ஒரு மருந்து இல்லாதப்ப வேறு மருந்துகள் இதுக்கு பயன்படுமான்னு பாருங்க. அதை வைத்துத்தான் HCQS முயற்சி செஞ்சாங்க. ஆன்டி ரெட்ரோ வைரஸ் சொல்லக்கூடிய HIV பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை முயற்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எபார்மெஸ்டின் அப்படின்னு சொல்லி இந்த பாரசைட்ஸுக்கு, அதாவது குடல் புழுக்களுக்கெல்லாம் பயன்படுத்துற மருந்து. இப்படி நவீன மருத்துவம் அவர்களுடைய அனுபவங்களை வைத்து, பழைய அனுபவங்களை வைத்து இந்த மருந்து முயற்சிக்கலாம்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்க போய் எங்களுடைய துறையை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட, நலவாழ்வு துறையினுடைய முக்கியஸ்தர்கள்ட்ட எல்லாம் போய், எங்கயா நாங்க எங்களுடைய அனுபவத்துல இந்த கபசுரம்ங்கிறது அன்னைக்கு பல நிமோனியாக்களுக்கு பயன்படுத்தியிருக்கோம், அந்த மருந்துகளை நாம் ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது என்று பிறந்ததுதான் கபசுர குடிநீர். அந்த கபசுர குடிநீர் அப்படிங்கிறது ஒரு 15 மூலிகைகளினுடைய தொகுப்பு. அந்த 15 மூலிகைகளையும் தனித்தனியாக நாங்கள் பார்த்த போது ஒரு அவையெல்லாம் நார்மலா நம்ம ஊர்ல நம்ம அன்னாட பயன்படுத்தக்கூடிய பல ஸ்பைசஸ் இருக்கு. அதுல சில எளிய நம்ம நவீன உலகம் அதை களைச்செடி என்று கூட சொல்லும். அப்படியே தாவரங்கள்ல களை என்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லவே கூடாது. நம்முடைய வேளாண் அறிவியலோ நம்மளுடைய சித்த மருத்துவமோ எதையும் தேவையில்லாதது என்று ஒதுக்கியதே இல்லை. அப்படியான ஒரு
முக்கிய பயிர்களினுடைய ஊடுபயிராக விளையக்கூடிய குட்டி குட்டி பயிர்கள் எல்லாம் சேர்த்து உருவாக்கியதுதான் அந்த கபசுர கஷாயம்ங்கிறது. நாங்கள் எப்படி பார்த்தோம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பித்தத்தை அது உயர்த்துகிறதா, பித்தத்தை உயர்த்தினாதானே நம்ம கிட்ட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருக்கும். பார்த்தப்ப 15 மூலிகைகளுமே ஏதாவது ஒரு வகையில பித்தத்தை உயர்த்தி எதிர்பார்த்தலை செம்மையாக்கக்கூடிய தன்மையை வைத்திருப்பதை உணரணும். அதுல இருக்கக்கூடிய சாதாரண இஞ்சி, கிராம்பு, நிலவேம்பு, அதுக்கப்புறம் ஆடாதோட, அக்கரஹாரம், வட்டத்திருப்பி, இப்படி பல மூலிகைகள், சிறுகாஞ்சோரி, சீந்தில், இது மாதிரி ஒரு மூலிகைகளும் ஏதாவது ஒரு வகையில பிற இதுவரைக்கும் வந்த இன்ஃபுளுன்சா வைரஸ், சார்ஸ் வைரஸ், மர்ஸ் வைரஸ், இதுல எல்லாம் இந்த செடிகளை ஆங்காங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. அப்ப ஏன் இதனுடைய தொகுப்பா இருக்க கபசுர கஷாயத்தை நாம கொடுக்க கூடாது அப்படின்னு அறிஞர்கள்ட்ட சொல்லிதான் இன்றைக்கு தமிழகம் முழுக்க அது விநியோகப்பட்டு வருது. அப்போ ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை கொஞ்சம் உயர்த்தி நம்மை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அதற்கு அனுமதி கிடைச்சு. இரண்டாவது, அதே அனுமதியில ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, நவீன மருந்துகளோடு இணைந்து ஆய்வு அடிப்படையில பயன்படுத்தி பாருங்க. ஒரு ஆரம்ப கட்ட கோவிட் நோயாளிகள்ல ஒரு ஆய்வு அடிப்படையில பயன்படுத்துங்க. ஏப்ரல் 23 இதற்கான முதல் அங்கீகாரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் இருந்த 1.5-2 மாதங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இதை கொடுத்துட்டு, தமிழகம் முழுக்க கொடுத்துட்டு அதுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற இன்ஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது இது நோய் எதிர்ப்பாற்றல் மட்டுமல்ல, வைரஸினுடைய லோடையும் கொஞ்சம் குறைக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு எங்களுக்கு வர ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த ஒரு வைரஸ் 10 நாளுக்கு அப்புறம் தான் மெதுவா கீழே இறங்கி 14ஆவது நாள் கீழே இறங்கும்னு படிக்கிறோம். ஆனா இந்த கஷாயம் கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள்ட்ட ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள்லயே அவங்களுடைய நெகட்டிவ் ஆகுது இருக்கும். இப்ப எதனால மாறுது? அவருடைய எதிர்ப்பாற்றல் ஏதோ ஒரு வகையில் இந்த வைரஸை போராடுகிறது. இந்த கஷாயம் கொடுத்தவர்களுக்கு எதிர்ப்பாற்றலை கூட்டுகிறதா, அல்லது அந்த கஷாயத்தின் கூறுகள் ரத்தத்தில் உள்ள வைரஸினுடைய லோடை குறைக்குதா அப்படிங்கிற அடுத்த கட்ட ஆய்வுக்குள்ள இன்னைக்கு நாங்க போயிட்டோம். அந்த ஆய்வும் முடிந்து அதனுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கக்கூடிய அளவுல இருக்கு. சோ இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடி ஒரு அனுபவ கோர்வையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நலச்சவாலுக்கும் ஒரு பதில் சொல்லக்கூடிய அளவுல அதை பயன்படுத்தி பார்க்கலாம், இது மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்துகளாக வருவதற்கான சாத்தியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை இன்னைக்கு அது கொடுத்துருக்கா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆனா இவற்றை வெளிப்படையாக சொல்லி இவற்றை அடுத்த கட்டத்துக்கு நகர்வது, இப்படி பேசுவது போல எளிதானது இல்லை. எல்லா இடத்திலும் தடைகள். மனத்தடை முதல்ல, அறிவியல் தடை இரண்டாவது, முதல்ல மனத்தடை. அது எப்படிங்க ஒரு பாரம்பரியமா ஒரு பழைய பஞ்சாங்கமா இருக்கிற ஒரு விஷயம் அறிவியல் இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒரு நானோ பார்ட்டிகிள்ஸை வச்சு எப்படி ஸ்பைக் புரோட்டீன்ல எப்படி போய் அட்டாச் ஆகுது, அதுல என்ன டார்கெட் அடிதுன்னு பார்த்து எப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இவங்க பாட்டுக்கு ஒரு 15 இளந்தலையை கொண்டு அது வைரஸை குறைக்கிட்டு சொன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியுங்கிற ஒரு முதல் மனத்தடை தான் பெரிய அளவு. ஏன்னா பொதுவாகவே நம் சமூகத்தில் ரொம்ப வலியான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு எது நவீனம், எது மேற்கத்தியம், எது துரிதம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் கிடையாது. எது தொன்மை, எது மரபு, எது பழமை அப்படிங்கிற ஒரு புரிதலும் கிடையாது. எல்லா வார்த்தைக்கும் வேற வேற அர்த்தம். பல பேர் மேற்கத்தியம் அப்படிங்கறதா நவீனம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தவறான புரிதல் இருக்கக்கூடிய மக்கள் அறிவார்ந்த சமூகத்துல மிக அதிகம். அதான் பிரச்சனை. அறியாம இருக்கக்கூடிய சமூகத்துல ஒரு இந்த இருந்தா கூட அவங்கள லேசா நம்ம அழகா மாத்திடலாம். ஆனா அறிவார்ந்த சமூகம் என்ன நினைக்கிறது அப்படின்னா, நவீன அறிவியல் மட்டும்தான், மேற்கத்திய அளவுல பல்வேறு ஆய்வகங்கள்ல இருந்து எடுத்து வர்ற ஒரு மருந்து மட்டும்தான் எல்லாருக்குமானது அப்படிங்கிற ஒரு ரொம்ப இறுக்கமான பிடிவாதம் வைத்திருக்கிறார். அதை நேரடியாக குறை சொல்வதற்கு இல்லை. அவர்களுடைய படிப்பு எப்படி, அவருடைய சிந்தனை எப்படி, அதை தாண்டி வேறு பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா இவ்வளவு வருஷம் ஒரு அனுபவ கோர்வை ஒண்ணு இருக்குன்னா, அது இத்தனை ஆண்டு காலம் இருந்து கொண்டிருக்குன்னா, அது ஒரு பயன் இல்லாத ஒரு விஷயமா இருந்தா இப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே மக்கள்கிட்ட இல்லை.